நம் தென் இந்தியாவின் மிகப்பெரிய 10 மாநகரங்களின் பட்டியல் தொகுப்பாகும். இந்த பட்டியல் 2022ஆம் ஆண்டுக்கான பட்டியல். 10ஆம் இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் தமிழக மாநிலத்தில் இருக்கும் திருச்சி மாநகரம். திருச்சி மாநகரம் தமிழக மாநிலத்தில் இருக்கும் ஒரு பெரிய நகரம் ஆகும். மேலும் திருச்சி மாநகரம் தமிழக மாநிலத்தின் 4வது பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 9,16,674 மக்கள் வசிக்கின்றனர். தமிழக மாநிலத்தின் துணை தலைநகரம் என்ற பெயரும் இம்மாநகரத்திற்கு உண்டு. இந்திய அளவில் 52வது பெரிய மாநகரம் திருச்சி ஆகும். 9ஆம் இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் மைசூரு மாநகரம். மைசூரு மாநகரம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் ஒரு பெரிய நகரம் ஆகும். மேலும் மைசூரு மாநகரம் கர்நாடக மாநிலத்தின் 3வது பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 9,20,550 மக்கள் வசிக்கின்றனர். இந்தியாவில் வளர்ந்து வரும் மாநகரங்களில் ஒன்று மைசூரு ஆகும். இந்திய அளவில் 51வது பெரிய மாநகரம் மைசூரு ஆகும். 8ஆம் இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் ஹூப்ளி மாநகரம். ஹூப்ளி மாநகரம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் ஒரு பெரிய நகரம் ஆகும். மேலும் ஹூப்ளி மாநகரம் கர்நாடக மாநிலத்தின் 2வது பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 9,43,758 மக்கள் வசிக்கின்றனர். கர்நாடக மாநிலத்தின் குட்டி மும்பை என பெயர் பெற்ற மாநகரம் ஹூப்ளி ஆகும். இந்திய அளவில் 50வது பெரிய மாநகரம் ஹூப்ளி ஆகும். 7வது இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் தமிழக மாநிலத்தில் இருக்கும் மதுரை மாநகரம். மதுரை மாநகரம் தமிழக மாநிலத்தில் இருக்கும் ஒரு பெரிய நகரம் ஆகும். மேலும் மதுரை மாநகரம் தமிழக மாநிலத்தின் 3வது பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 10,17,865 மக்கள் வசிக்கின்றனர். தமிழக மாநிலத்தின் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு பெயர் பெற்ற மாநகரம் மதுரை ஆகும். இந்திய அளவில் 44வது பெரிய மாநகரம் மதுரை ஆகும். 6ஆம் இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் இருக்கும் விஜயவாடா மாநகரம். விஜயவாடா மாநகரம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் ஒரு பெரிய நகரம் ஆகும். மேலும் விஜயவாடா மாநகரம் ஆந்திர மாநிலத்தின் 2வது பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 10,34,358 மக்கள் வசிக்கின்றனர். தெலுங்கானா மாநிலத்தின் வணிக தலைநகர் என்ற பெயரும் இம்மாநகரத்திற்கு உண்டு. இந்திய அளவில் 42வது பெரிய மாநகரம் விஜயவாடா ஆகும். 5வது இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் தமிழக மாநிலத்தில் இருக்கும் கோயம்புத்தூர் மாநகரம். கோயம்புத்தூர் மாநகரம் தமிழக மாநிலத்தின் பெரிய தொழில்துறை நகரம் ஆகும். மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் தமிழக மாநிலத்தின் 2வது பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 10,50,721 மக்கள் வசிக்கின்றனர். தென் இந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெயரும் இம்மாநகரத்திற்கு உண்டு. இந்திய அளவில் 41வது பெரிய மாநகரம் கோயம்புத்தூர் ஆகும். 4வது இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் இருக்கும் விசாகப்பட்டினம் மாநகரம். விசாகப்பட்டினம் மாநகரம் ஆந்திர மாநிலத்தின் பெரிய துறைமுக நகரம் ஆகும். மேலும் விசாகப்பட்டினம் மாநகரம் ஆந்திர மாநிலத்தின் முதல் பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 17,30,320 மக்கள் வசிக்கின்றனர். தென் இந்தியாவின் விரைவாக வளர்ந்து வரும் மாநகரம் என்ற பெயரும் இம்மாநகரத்திற்கு உண்டு.
இந்திய அளவில் 17வது பெரிய மாநகரம் விசாகப்பட்டினம் ஆகும். 3ஆம் இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் தமிழக மாநிலத்தின் தலைநகரான சென்னை மாநகரம். சென்னை பெருநகரம் தமிழக மாநிலத்தின் தலைநகர் ஆகும். மேலும் சென்னை பெருநகரம் தமிழக மாநிலத்தின் முதல் பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 46,81,087 மக்கள் வசிக்கின்றனர். இந்தியாவின் டெட்ராய்ட் சிட்டி என்ற பெயரும் இம்மாநகரத்திற்கு உண்டு. இந்திய அளவில் 6வது பெரிய மாநகரம் சென்னை ஆகும். 2வது இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஐதராபாத் மாநகரம். ஐதராபாத் பெருநகரம் தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகர் ஆகும். மேலும் ஐதராபாத் பெருநகரம் தெலுங்கானா மாநிலத்தின் முதல் பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 68,09,950 மக்கள் வசிக்கின்றனர். இந்தியாவின் 2வது எலக்ட்ரானிக் சிட்டி என்ற பெயரும் இம்மாநகரத்திற்கு உண்டு. இந்திய அளவில் 4வது பெரிய மாநகரம் ஐதராபாத் ஆகும். முதல் இடத்தில் இருக்கும் பெரிய மாநகரம் கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூரு மாநகரம். பெங்களூரு பெருநகரம் கர்நாடக மாநிலத்தின் தலைநகர் ஆகும். மேலும் பெங்களூரு பெருநகரம் கர்நாடக மாநிலத்தின் முதல் பெரிய நகரம் ஆகும். இம்மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 84,25,970 மக்கள் வசிக்கின்றனர். இந்தியாவின் எலக்ட்ரானிக் சிட்டி என்ற பெயரும் இம்மாநகரத்திற்கு உண்டு. இந்திய அளவில் 3வது பெரிய மாநகரம் பெங்களூரு ஆகும்.